ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஃப் ப்ளீட், பாக்ஸ் ப்ளீட், இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட், கிக் ப்ளீட், பிஞ்ச் ப்ளீட், பர்மனெண்ட் ப்ளீட். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாராவதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீட்ஸை வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீட்ஸை ரொம்ப சின்னதாக நம்ம ப்ளீட்ஸை அடித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்மால் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. அதே ப்ளீட்டை கொஞ்சம் லாங்காக அடித்தோம் அப்படின்னா அது லாங் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளீட்டை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் ரொம்ப லாங்கான கிளாத் எடுத்துக்கிறேன். அதில் 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 இன்ச் கேப்பில் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீட் எப்பவுமே நம்மளை பார்த்த மாதிரி தான் மேக் பண்ணணும். ஆப்போசிட்டில் பண்ணோம் அப்படின்னா மிஷினில் அடிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிங்கன்னா மிஷினை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் மிஷினை நீடில் தூக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே ப்ளீட்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் கிளாத்தை இப்போ பாருங்கள் எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்னு. நைஃப் ப்ளீட்னா 1 இன்ச்சு உள்ளேயே ஃபோல்டு பண்ணி போகணும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். மேலே எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ளோரிங்கில் வரைக்கும் வரும். அதுக்கு பேர் தான் நைஃப் ப்ளீட்டு. இது எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஈவனாக வரணும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இந்த முடிக்கும் போது தொடங்கும் போது கண்டிப்பாக லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நம்மளை பார்த்த மாதிரி ப்ளீட்டை ஃபோல்ட் பண்ணுறேன். 1 இன்ச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மடித்து ஃபுல்லாக இந்த 1 இன்ச் கேப்லேயே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுல்லாமே நான் அடிச்சுக்க போகிறேன். அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கையில் மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம சீம் ரிப்பேர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம உள்ளே நீடில் கிட்ட நல்லா மடித்து கொடுங்க. கை வைக்கிறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா சீம் ரிப்பேரை வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி உள்ளே நீடில் கிட்ட ஒரு ஃபோல்டு ஃபுல்லுமே 1 இன்ச் உள்ளே போகணும். அப்போ தான் ப்ளீட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கர்ட்டு, மேக்ஸிக்கு, பட்டு பாவாடைக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ளீட் தான் யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா இந்த ஹிப் கிட்ட நம்மளுக்கு ஒரு சின்னதாக டைட்டு கொடுக்கும். கீழே ஃப்ளோர் வரைக்கும் அகலமாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ளோர் லென்த் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ப்ளீட்டை நம்ம பண்ணுறது. இதுவே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேசிக் ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளீட்லேருந்து தான் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே அடித்து முடிச்சிட்டேன் பாருங்கள். நம்ம மார்க் பண்ண 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோங்களே அது ஃபுல்லாமே அடித்து முடிச்சிட்டேன். லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நைஃப் ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸ் கார்மெண்ட்ஸில் தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும். ஹிப் கிட்ட நிறையா இருக்கும். ஸ்லீவ்ஸ்லேயும் டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸ்லீவ்லெஸ்க்கு கூட இந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம ரெடிமேடாக பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது நைஃப் ப்ளீட். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறோம். பாக்ஸ் ப்ளீட்டுக்கு ப்ளைன் ப்ளீட் மாதிரியே தான். இது என்னென்னா நமக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு ப்ளீட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஃபோல்டு பண்ணணும். நம்ம சைடு பார்த்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ப்ளைன் ப்ளீட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ளீட்டை இது பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்மளை பார்த்த மாதிரி பண்ணணும். ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். உங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரியுதில்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இதே மாதிரி ஆப்போசிட்டில் 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்த மாதிரி ஒரு 1 இன்ச். இதே மாதிரி 2-3 ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக பாக்ஸ் மாதிரி வரும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம், பின்னஃபார்ம், ஸ்கர்ட்ஸு அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். மோஸ்ட்லி கிட்ஸ் கார்மெண்ட்ஸு, யூனிஃபார்ம்ஸு அதில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே ஃப்ளோர் லென்த் அதிகமாக இருக்கும். மேலே நம்ம 1 இன்ச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா ஃபோல்டு. அப்போ கீழே ஃப்ளோரில் வரும்போது நம்மளுக்கு நிறையா துணி அதிகமாக தேவைப்படும். கீழே ஃப்ளோரில் கீழே அகலமாக சர்க்கிளாக வரும். கீழே பாருங்கள், பாக்ஸ் ப்ளீட் அடித்து முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் பேக் சைடு திருப்பினோம்னா இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. இது பாக்ஸ் ப்ளீட்டு. இதை திருப்பினோம் அப்படின்னா இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. இதுவே ரிவர்ஸில் இருக்கிறது தான் பாருங்கள்.
சின்ன சின்னதாக பாக்ஸ் தெரியுங்களா, அது திருப்புனீங்கன்னா இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். மேலே பார்த்த மாதிரி இருக்கும், ஓப்பன் வந்து கீழே இருக்கும், பாக்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து மோஸ்ட்லி கிட்ஸ் கார்மெண்ட்ஸுக்கு யூனிஃபார்ம்ஸுக்கு தான் நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அது இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு சின்ன கிளாத்தில் இப்படி பாக்ஸ் ப்ளீட் வந்து நம்ம ரெண்டுமே ஆப்போசிட்லேயும் நம்மளை பார்த்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. இதுவே இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாக்ஸ் ப்ளீட்டு. அப்படியே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாக்ஸு சேர்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, வி மாதிரி வருது பாருங்கள். 2 ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வி மாதிரி உள்ளே வரணும். உள்ளே வந்து நம்மளுக்கு துணி வந்து ஃப்ளோர் லென்த்தில் போகும். வெளியே பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வந்து வெளியே வந்து பாக்ஸ் தெரியும். இன்வெர்ட்டர் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வந்து உள்ளே போயிடும். வெளியே வந்து வெறும் ஃபோல்டிங் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். இதுவும் வந்து என்ன கிட்ஸ் கார்மெண்ட்டு ஸ்கர்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரே ஒரு பாக்ஸ் ப்ளீட் மட்டும் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ஆரம்பிக்கும் போதோ முடிக்கும் போதோ கண்டிப்பாக லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், லாக் பண்ணி முடிங்க. மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், உள்ள வி வந்து கீழே வருது. நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து உள்ளே போயிடுது. மேலே வெறும் வெறும் 2 ஃபோல்டிங் மட்டும்தான் தெரியும். இது எதுனா புஃப்னு நீட்டிகிட்டு இருக்காது, அந்த ஃபோல்டிங் வந்து உள்ளே போயிடும். இதுவே வந்து டபுள் லேயர் பாக்ஸ் ப்ளீட்டு கூட இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன பீஸில் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்மளோட மேக்ஸி ட்ரெஸ்லலாம் வந்து நிறைய ஃப்ளோர் லென்த்து வரைக்கும் கீழே துணி வேணும், ஆனால் மேலே ஹிப் கிட்ட வந்து எனக்கு டைட்டாக வேணும். அப்படிங்கும்போது டபுள் பாக்ஸட் ப்ளீட் வந்து பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச் ஒரு ப்ளீட்டு வந்து 4 இன்ச்சு பக்கமாக இருக்கும். கீழே வந்து அந்த 4 இன்ச் அகலம் நம்மளுக்கு கிடைக்கும். மேலே வந்து ஹிப்பு கிட்ட நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து 26 அப்படின்னா ஃப்ளோர் லென்த்தில் வந்து நம்மளுக்கு 46 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளோர் லென்த்து கிடைக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்கர்ட்ஸு பேண்ட்ஸு அந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரே ஒரு ப்ளீட் வந்து வச்சுட்டு நம்ம ஸ்கர்ட் தைச்சோம்னா உள்ளே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வேணுங்கிற வித்து வந்து நம்மளுக்கு ஒரே ப்ளீட்லேயே கிடச்சிரும். இப்போ இந்த சைடு 2 இன்ச் இந்த சைடு 2 இன்ச்னா நம்மளுக்கு மொத்தம் 4 இன்ச் நம்மளுக்கு வந்து கேப் கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக இது வெஸ்டர்ன் வேர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. கிட்ஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்களா, அதில் கூட இதை வந்து நம்ம இந்த ப்ளீட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ளீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிக் ப்ளீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி கொடுக்குறேன். அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ன ஸ்கர்ட் அளவு இருக்கோ அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சென்டரில் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஷார்ட் ஸ்கர்ட்டில் வந்துட்டு ஹேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடல் வந்து ஹிப் கிட்ட வந்து 2 டாட்ஸ் பிடிச்சிட்டு கீழே வந்து நம்ம லெக்கு கிட்ட, அதாவது நீல் கிட்ட மேலே வந்து நம்ம இந்த வந்து ஸ்கர்ட்டு முடியும். ரொம்ப நம்மளோட ஷேப்ஸை வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கர்ட்டு. இதுக்கு பேர் வந்து கிக் ப்ளீட்டு. நம்ம காலுக்கு வந்து லூஸ் கிடைக்கிறவங்களுக்காக 2 ப்ளீட்டு மட்டும் உள்ளே இருக்கும். அதுக்கான கேப் மட்டும் கொஞ்சமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இது தைச்சு காட்டுறேன். பாதியிலே முடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம டைட்னஸ் வேணும், எங்கே நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் வேணுமோ அது வரைக்கும் அடிச்சுக்கணும். கிராச் ஏரியா வரைக்கும் இந்த நம்ம லாக் போட்டு முடிச்சுக்கலாம். இது ரிவர்ஸில் திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்களா, இங்கே லாக் போட்டு முடிச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து கிராச் ஏரியா வரைக்கும் வரும். நம்மளோட கிராச் ஏரியா வரைக்கும் இது வரும். இதை வந்து அது சென்டரில் அமுத்தி மேலே வந்து கேப் இருக்குது இல்லைங்களா, அது கீழே வந்து நம்ம தைச்சிருக்க மாட்டோம். ஆனால் வந்து நம்ம ஈவனாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க. கீழே உங்களுக்கு அந்த கேப் கிடைக்குது பாருங்கள், ஒரு ஃப்ளீட் மாதிரி கிடைக்குதா, அது வந்து நம்மளுக்கு இந்த சைடு காலுக்கும் அந்த சைடு காலுக்கும் நம்மளுக்கு உள்ளே வந்து ஃப்ரீயாக இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து ஹேர் ஹோஸ்டர்ஸு கூட அதிகமாக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி அந்த அதிகமாக ப்ளீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிம்பிளாக ஒரே ப்ளீட் போதும், அதான் மேலே வந்து எம்போசிங்காக தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ப்ளீட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து வெஸ்டர்ன் வேரில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒவ்வொரு கார்மெண்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு ப்ளீட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எந்த ப்ளீட் வந்து எந்த ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்கர்ட்டுக்காக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது என்னென்ன பேசிக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி தான் ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன ப்ளீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்ச் ப்ளீட்டு. இந்த ப்ளீட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மோஸ்ட்லி வந்து 3 ஃப்ளீட்டை ஒன்றா பிடிச்சி பின் பண்ணுவோம் இல்லைங்களா, பின் பண்ணுற மாதிரி 3 ஃப்ளீட்டோ இல்லை 3 ஃப்ளீட்டு பிடிச்சோம்னா ட்ரிபிள் பிஞ்ச், டபுள் ஃபோல்ட் பண்ணி பண்ணோம்னா அது வந்து டபுள் பிஞ்ச், சிங்கிளாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் பிஞ்ச். அது எதுக்கு இந்த பிஞ்சு ஃப்ளீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குங்களா, ஸ்க்ரீன்ஸில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம துணி அதிகமாக இருக்குது அப்படின்னா 3 ப்ளீட்டை ஒட்டுக்கா இந்த மாதிரி பிடிச்சி ஒரே ஒரு ஷேப் மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணணும். இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே ஈவனாக இருக்கும். மேலே வந்து அந்த வித்து வந்து கம்மியாக இருக்கும், கீழே ஃப்ளோர் லென்த்தில் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ப்ளீட் யூஸ் பண்ணுறது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப் பண்ணும்போதும் கூட பேக் போய் லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 3 ஃப்ளீட்டையும் இந்த பிஞ்ச் ஃப்ளீட் வந்து இந்த லாக் வந்து பிடிக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். 1 2 3 3 ஃப்ளீட் இருக்குது. ட்ரிபிள் ஃப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பர்மனெண்ட் ப்ளீட் தான் பார்க்க போகிறோம். பர்மனெண்ட் ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நைஃப் ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ளீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சு பர்மனெண்ட் ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளெயின் ப்ளீட்டை வந்து நம்ம முடிச்சிருக்கணும். இது வந்து நம்மளுக்கு எந்த மேலே வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக வரும், கீழே வந்து ஃப்ளோ லென்த் வந்து நம்ம அதிகமாக வரும். மோஸ்ட்லி வந்து மேலே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. ப்ளீட்டுனா அங்கங்கே கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லாங் ஸ்கர்ட்டுனா 6 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். இது குட்டி ஸ்கர்ட்டு அப்படிங்கிறனால நான் ஒரு 2 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளீட்டில் வந்து நான் நேராக பிடிச்சிக்கிறேன். முடிஞ்ச அயன் பண்ணி தைச்சிங்கன்னா நீட்டாக வரும். மோஸ்ட்லி ஸ்கர்ட் இருக்குங்களா, பட்டு பாவாடை, அதுக்கு வந்து இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. தாவணி போடுவோம்ல, தாவணிக்கு வந்து நம்ம கிராச் ஏரியா வரைக்கும் அது கலையாமல் இருக்கிறதுக்கு, அந்த ப்ளீட்டு வந்து அங்கேயும் போய் காற்றுக்கு கலையாமல் இருக்கிறதுக்காக போடுற ஸ்டிச் தான் பர்மனெண்ட் ஸ்டிச். அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேப் எடுத்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ப்ளீட்டை வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி கிட்ஸோட வந்து பட்டு பாவாடை, அப்புறம் நம்ம பெரியவங்களுக்கு வந்து தாவணி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு கிராச் ஏரியா வரைக்கும் இந்த ஸ்டிச் போடலாம். இந்த ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஃப்ளோர் லென்த்தாக வரும். மேலே ஒரு 6 இன்ச்சுனா 6 இன்ச் வந்து இந்த ப்ளீட் வந்து அசையாது, நீட்டாக அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பிஞ்ச் ப்ளீட்டு, பர்மனெண்ட் ப்ளீட்டு, கிக் ப்ளீட்டு எல்லாமே பார்த்துருக்குறோம். இந்த ப்ளீட்டை வந்து ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.